ஆறாவது பிரித்தெழுதுக. நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், அமுதென்ற பிரிச்செழுதுனோம்னா அமுது கூட்டல் என்று, செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். இதுக்கு புணர்ச்சி விதி எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புணர்ச்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு சொல் இணைவதை தான் புணர்ச்சின்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சொல்லை நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வரதை வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். எப்பொழுதுமே நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டரும் வருமொழியோட முதல் லெட்டரும் தான் ஜாயிண்ட் ஆகும். இதை ஈருன்னு சொல்லுவாங்க, இதை முதல்னு சொல்லுவாங்க. அப்போ புணர்ச்சினா நம்மளுக்கு என்ன, நிலைமொழியோட ஈரும் வருமொழியோட முதல் எழுத்தும் சேர்வதை தான் நம்ம என்ன சொல்வோம், புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய டைப் இருக்குது. நம்ம இப்போ புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்கிற பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிலவு கூட்டல் என்றுனா நிலவென்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புணர்ச்சி விதிப்படி லாஸ்ட் லெட்டரு நிலைமொழியோட ஈரு வருமொழியோட முதலை மட்டும் பார்க்கணும். நிலைமொழியோட ஈர் ஊ, வருமொழியோட முதல் லெட்டர் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஊ அப்படிங்கிறது என்னென்னா முற்றியல் உகரம்னு சொல்லலாம். குற்றியல் உகரம் முற்றியல் உகரம் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். குசுடு துப்புரில் முடிஞ்சதுன்னா அது குற்றியல் உகரம். அது இல்லாமல் மீதி உகரத்தில் முடிஞ்சதுன்னா அது முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முற்றியல் உகர புணர்ச்சிக்கு என்ன ஃபார்முலா, என்ன புணர்ச்சி விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்றும் அற்று ஒரே வழி. முற்றும்னா முற்றியல் உகரம், அற்று ஒரே வழினா குற்றியல் உகரம் எப்படி புணருமோ அதே மாதிரியே தான் முற்றியல் உகரமும் புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குற்றியல் உகரத்தோட ஃபார்முலா பார்த்தோம்னா, உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும், உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும். அதாவது கூ எப்படி பிரிக்கிறாங்களா இக்கு குட்டல் ஊ, சூ இச்சு குட்டல் ஊன்னு பிரிக்கிறாங்களா, இது உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து உட்குரலோ உயிர் வரின், அதாவது இப்போ நிலைமொழி இருக்குது வருமொழி இருக்குது, இது இச்சு குட்டல் ஊன்னு பிரிச்சிருக்காங்க. இது உகரம். இங்கே உயிரெழுத்து வந்துச்சுன்னா, வருமொழியில் உயிரெழுத்து வந்ததுன்னா நிலைமொழியில் இருக்கிற உட்குரல் மெய், இதுதான் மெய் எழுத்து. இந்த மெய் எழுத்தை விட்டு ஓடிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருமொழியில் ஃபஸ்ட் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்து இதில் உகரம் இருந்துச்சுன்னா இந்த உகரம் கெட்டு இந்த மெய் இது மெய் எழுத்து மெய் எழுத்தை விட்டு ஓடிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். இதுதான் குற்றியல் உகரத்துக்கான ஃபார்முலா. அதே தான் முற்றியல் உகரத்துக்கும் அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்ம அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஊவை எப்படி பிரிக்கலாம், இவ்வு குட்டல் ஊன்னு பிரிக்கலாம். ஸோ இதில் என்று ஏங்கிறது உயிர் எழுத்து. அப்போ உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும், இது மெய் எழுத்து. இந்த மெய்யை விட்டு இந்த உக்குரல் ஓடிடும். தட் மீன்ஸ் இது கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இவ்வு குட்டல் ஏன்னு கிடைக்குங்களா. இவ்வு குட்டல் ஏவை இது மெய் எழுத்து உயிரெழுத்து, மெய் எழுத்து உயிரெழுத்து சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். அப்போ இவ்வு குட்டல் ஏன்னா வேன் கிடைக்கும். அப்போ நிலவென்று நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு போகலாம். தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லுங்கிறது எப்பொழுதுமே நிலைமொழியோட ஈர் வருமொழியோட முதல் எழுத்து பார்க்கணும். நிலைமொழியோட ஈர் இல்லு, வருமொழியோட முதல் எழுத்து ஏ. அப்போ இது மெய் உயிர். மெய் உயிர்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி இல் கூட்டல் ஏ லேவாக மாறிடும், தமிழெங்களாக மாறிடும். அடுத்தது அமுது கூட்டல் என்று அமுதென்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குசுடு துப்புரு குற்றியல் உகர புணர்ச்சி. இது ஏன்னா தூணில் முடிஞ்சிருக்கு. தூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா, குசுடு துப்புரில் தூ இருக்குது, இத்து குட்டல் ஊன்னு பிரிக்கலாம். அப்போ குற்றியல் உகரத்துக்கு என்ன, உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும். இதானே படிச்சுங்க, உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும். அப்போ பாருங்கள், அமுது கூட்டல் என்றா ஏங்கிறது ஒரு உயிரெழுத்து. அப்போ தூவை எப்படி பிரிக்கலாம், இத்து குட்டல் ஊன்னு பிரிக்கலாம். ஏ உயிரெழுத்து வந்துச்சுன்னா உயிர் வரின் உட்குரல், இந்த ஊங்கிறது மெய்யெழுத்தை மெய் விட்டு ஓடும். அப்போ ஊ கேன்சல் ஆயிரும். ஊ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இத்து ப்ளஸ் ஏ தான் ரிமைனிங் இருக்கும். இது மெய்யெழுத்து உயிரெழுத்து, இத்து ப்ளஸ் ஏ தேன் வரும். இது அமுதென்று அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த கொஷின், செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை விகுதி வந்தாவே நம்மளுக்கு தெரியும், அது பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு பண்பு பெயர்னு தெரியும். ஸோ இது பண்பு பெயர் புணர்ச்சியை எடுத்துக்கலாம். பண்பு பெயர் புணர்ச்சியில் ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி இந்த மை விகுதி கெட்டுரும். கேட்டுட்டு ரிமைனிங் அப்படியே வருமொழியில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணர்ந்தணும். இது பண்பு பெயர் புணர்ச்சி. ஈற்றெழுத்து மை கெடுதல், வருமொழியில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ரெண்டும் ஜாயின் ஆகுது. பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெண்மை குட்டல் சங்கு, மை விகுதி கெட்டுருச்சுங்களா, மீதி இருக்கிறது வெண்குட்டல் சங்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இணைஞ்சிருது. அதே மாதிரி நம்மளுக்கு செம்மை குட்டல் பயிர் மை விகுதி கெட்டுறது, ரிமைனிங் இருக்கிறது செம் குட்டல் பயிர், அதை எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இணைஞ்சிருது. இது ஒன்லி பண்பு பெயர் புணர்ச்சியின் படி மை விகுதி கெட்டு ரிமைனிங் இருக்கிறது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேர்ந்துருச்சு, அவ்வளோதான். அடுத்தது செந்தமிழ். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பொய்யகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும், எட்டு கூட்டல் திசை எட்டு திசை. இப்போ பார்க்கலாம். செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ்,
பாருங்கள் மை விகுதி வந்திருக்குங்களா. அப்போ இது பண்பு பெயரில் போகலாம். பட் வந்து வருமொழியை பார்த்திங்கன்னா கச தப்ப இதில் ஏதாவது வல்லின எழுத்து வந்திருக்கு. வருமொழி தான் வந்திருக்குங்களா. தான் வந்து என்ன வல்லின எழுத்து என்ன கசட தப்பற தானங்க வல்லின எழுத்து கசட தப்பற. அப்போ வந்து தான் வந்து என்னது வல்லினம் வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னின்று மெய்த்திரிதல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா அப்ளை ஆகும். அதாவது நிலைமொழியோட ஈர் வந்து மைவிகுதியாக இருந்து வருமொழி முதல் வந்து வல்லின எழுத்தில் ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா கசட தப்பற ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா மைவிகுதி கெட்டு என்ன ஃபார்முலானா இங்கே பாருங்கள் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். பாருங்கள் மைவிகுதி கெட்டு வருமொழி மெல்லின மெய்யாக திரிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னின்ற மெய்த்திரிதல் அதான் ஃபார்முலா. பார்க்கலாம் இங்கே. இப்போ கசட தப்பறக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் கொடுத்துருக்காங்க. தாவோட இன எழுத்து என்ன வரும் உங்களுக்கு இன எழுத்து கான்செப்ட் தெரியும். கசட தப்பறக்கு வல்லினத்துக்கு மெல்லினம் தான் இன எழுத்து. அப்போ கசட தப்பறக்கு இன எழுத்து வந்து ஞன நம்மன. அதில் தாவோட இன எழுத்து என்னது தாவோட இன எழுத்து நாங்களா. அப்போ இங்கே அப்ளை பண்ணால் இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். செம்மை கூட்டல் தமிழில் மைவிகுதி வந்து கெட்டுருச்சு. கெட்டதுக்கப்புறம் என்ன கிடச்சிருக்கு செம் கூட்டல் தமிழ்னு இருக்கா. இங்கே பாருங்கள் செம்மை கூட்டல் தமிழில் மைவிகுதி கெட்டு செம் கூட்டல் தமிழ்னு மாறுது. அதுக்கப்புறம் இது வந்து வல்லின மெய்யாக இருக்குது. அதாவது கசட தப்பற தான் வந்திருக்குனால என்ன ஆகுது முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற விதிப்படி இங்கே முன்னாடி வந்து இருக்குல்லங்க முன்னின்ற மெய்த்திரிதல். இதுக்கு முன்னாடி இருக்கிற மெய் வந்து தெரியுது. என்னவா தெரியுதுன்னா இதோட இன எழுத்தாக தெரியுது. தாவோட இன எழுத்து என்னது இந்து. அப்போ வந்து வந்து இந்தா மாறி செந்து கூட்டல் தமிழ் ஆகுது. இதை வந்து அப்படியே இயல்பாக புணர்ந்து செந்தமிழ் அப்படின்னு மாறுது. செந்து கூட்டல் தமிழாக மாறி செந்தமிழாக மாறுது. சிம்பிள். செம்மை கூட்டல் தமிழில் மைவிகுதி வந்து கெட்டுருது. மைவிகுதி கெட்டதுக்கப்புறம் செம் கூட்டல் தமிழ்னு இருக்குது. செம் கூட்டல் தமிழ்னு இருக்கனால இந்த வருமொழியில் வந்து வல்லின மெய் இருக்கிறதுனால முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணுறோம். முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னா தான் முன்னாடி நிற்குது. இந்த என்னவா மாறுதுன்னா தகரத்தோட இன எழுத்து வந்து நகரம். அப்போ இந்தா மாறுது. வந்து இந்தா மாறுது. அவ்வளோதான். செந்து கூட்டல் தமிழ் செந்தமிழாக மாறிடுது. நெக்ஸ்ட் வந்து பொய் கூட்டல் அகற்றும் பொய் அகற்றும். இது வந்து என்னென்னா தனிக்குறில் முன் ஒற்று வரை இரட்டும் அப்படின்னு ஒரு புணர்ச்சி விதி இருக்குது. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். இதுதான் ஃபார்முலா. அதாவது இங்கே பாருங்கள் பொய் அகற்றும்ல போ இருக்குது. போ வந்து குறில் தான். எப்படி உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். பா வரிசை எப்படி வரும் இப்பு கூட்டல் ஆ பா இப்பு கூட்டல் ஆ பா. இப்போ வந்து குறில் எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்தில் வந்து குறில் நம்ம படிச்சிருப்போம் 5, நெடில் வந்து 7ன்னு படிச்சிருப்பீங்களா. அதாவது ஆ இ உ ஏ ஓ இதெல்லாம் வந்து குறில். அப்போ இப்பு கூட்டல் ஓ சேர்ந்தது தான் போன்னு வருது. அப்போ போங்கிறது என்னது குறில். அப்போ தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி இரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு தனிக்குறில். இதுக்கப்புறம் ஒரு ஒற்று வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒற்று வந்து இரட்டும். இதுதான் வந்து ஃபார்முலா. ஒரு தனிக்குறிலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஒற்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு உயிர் எழுத்து இங்கே வருது. நிலைமொழியில் வந்து உயிரெழுத்து வருது. நிலைமொழி வந்து தனிக்குறிலாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மெய்யெழுத்தாக இருக்கும். வருமொழியில் வந்து உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த ஒற்று வந்து இரட்டும். இதுதான் ஃபார்முலா. அப்போ பாருங்கள் பொய் கூட்டல் அகற்றுமா. பொய் கூட்டல் அகற்றும். இது தனிக்குறில் ஒற்று உயிர். ஆங்கிறது உயிரெழுத்துங்களா. அப்போ தனிக்குறில் ஒற்று உயிர் வரின் இரட்டும். இதுதான் ஃபார்முலா. அப்போ வந்து இரட்டும். வந்து இன்னொரு ஈயாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த கூட்டல் ஆ வந்து யாவா மாறிடும். இப்போ பொய்யகற்றும் அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும். டூங்கிறது என்னது குற்றியலுகரம். டூங்கிற சொல் வந்து குற்றியலுகரம். இப்போ குற்றியலுகரத்துக்கு என்ன ஃபார்முலா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டுடும். பாருங்கள் பாட்டு கூட்டல் இருக்குமா. இதோட நிலைமொழியோட வருமொழியோட முதல் எழுத்து. டூவை வந்து எப்படி பிரிக்கலாம் இட்டு கூட்டல் ஓ. இது வந்து உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்து வந்ததுன்னா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டுடும். வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இட்டு கூட்டல் ஈன்னு இருக்கும். இட்டு கூட்டல் ஈயை வந்து இணைச்சு எழுதுனோம்னா டீன்னு கிடைக்கும். அப்போ பாட்டு இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்தது 8 கூட்டல் திசை 8 திசை.
இதில் என்னன்னா இயல்பீறு விதியிரு புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இயல்பீறு விதியிரு புணர்ச்சி அப்படின்ட்டு இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசத்தப்ப மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசத்தப்ப மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத்தப்ப மிகும். அதாவது நிலைமொழி இருக்குது, வருமொழி இருக்குது. வருமொழியில் ஃபஸ்ட் எழுத்து வந்து என்ன இருக்குன்னா கசத்தப்பன்னு ஏதாவது இருந்து நிலைமொழியோட ஈர் வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கசத்தப்பை வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 வந்து எப்படி பிரிக்கலாம்? 8 2வை வந்து இட்டு கூட்டல் 2 ஊன்னு பிரிக்கலாம். அப்போ இங்கே உயிரெழுத்து இருக்குது, வருமொழியில் வந்து கசத்தப்பை இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அந்த கசத்தப்பை வந்து மிகும். இப்படி தான், இதுதான் வந்து இதுக்கு மீனிங். அப்போ பாருங்கள் 8 கூட்டல் திசைங்களாம். இங்கே வந்து 2 வந்து எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் உயிரெழுத்து இருக்குது. வருமொழியில் தீ அப்படிங்கிற கசத்தப்பலேருந்து ஒரு எழுத்து இருக்குது, கசத்தப்பலேருந்து ஒரு எழுத்து இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த தாவோட மெய்யெழுத்து வந்து மிகும், கசத்தப்ப மிகும், கசத்தப்ப மிகும். அப்போ 8 கூட்டல் இத்து கூட்டல் திசை 8 திசை அப்படின்னு வரும், 8 திசைன்னு வரும். பாருங்கள், இயல்பினும் விதினும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும், கசத்தப்ப மிகும். அடுத்தது இடப்புறம், இடம் கூட்டல் புறம், சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை, சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம், கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். பாருங்கள், இடம் கூட்டல் புறம், இடப்புறம்னு மாறுது. இது வந்து என்னென்னா நிலைமொழி ஈரில் மகரம் வந்திருக்கு. இம்முனா மகரம் தானே. ஸோ நிலைமொழி ஈரில் வந்து மகரம் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா மகர ஈற்று புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. 4 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நிலைமொழி ஈற்றெழுத்து மகரமே கெட்டு புணரும். இந்த மகரம் வந்து கெடும், அது ஃபஸ்ட்டு விதி. அடுத்தது நிலைமொழி ஈற்று எழுத்து மகரமை கெட்டு மெல்லினம் தோன்றி புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மெல்லினம் தோன்றலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிலைமொழி ஈற்று எழுத்து மகரமை கெட்டு வல்லினமை வந்து மிக்க புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமொழி முதல் எழுத்து வல்லினத்திற்கேற்ப மகரமை திரிந்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 4 விதமாக எது வேணாலும் மாற்றம் அடையலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளதில் வந்து என்ன வந்திருக்கு? இடம் கூட்டல் புறமில் பார்க்கலாம். இம் வந்து மகர ஈரா வந்திருக்குங்களா? மகர ஈரா வந்துச்சுன்னா வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்குது? பூன் இருக்குது, அதாவது வல்லினமாக இருக்குது. அந்த மாதிரி மகரமாக இருந்து வருமொழியில் முதல் எழுத்து வந்து வல்லினமாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், மவ்வீறு ஒற்றலேருந்து உயிரீறு ஒப்பவும் என்ற விதிப்படி இம் வந்து கெட்டுருது. இப்போ இம் வந்து கெட்டுருச்சு. கெட்டதுக்கப்புறம் என்ன இருக்குங்க? மாநில கூட்டல் கல்லூரின்னு இருக்கா. லாவை வந்து எப்படி பிரிக்கலாம்? இல் கூட்டல் ஆண் பிரிக்கலாம். காவோட மெய்யெழுத்து என்னதுங்க? இக்கு. மவ்வீறு ஒற்றலேருந்து உயிரீறு ஒப்பவும் என்ற விதிப்படி இம் கெட்டு மாநில கூட்டல் கல்லூரி என்றாகியது. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசத்தப்ப மிகும். இங்கே வந்து உயிரெழுத்து இருக்குங்க, நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். உயிரெழுத்து இருக்குது. வருமொழியில் வந்து கசத்தப்ப ஏதாவது வந்துச்சுன்னா அது மிகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும். அப்போ காவோடது இக்கா வந்து மிகும். மாநில கூட்டல் இக்கு கூட்டல் கல்லூரி அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இடம் கூட்டல் புறமில் மகர ஈர் வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கசத்தப்ப இருக்கிறனால இதோட மெய்யெழுத்தினது இப்பு வந்து மிகும், கசத்தப்ப மிகும் அப்படின்னு. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசத்தப்ப மிகும். ஏன்னா டா தானே நிற்கிதுங்க. பாருங்கள், இட கூட்டல் புறன்னு ஆயிடுதுங்களா. இட வந்து எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஆ ப்ளஸ் பூ. ஸோ இது உயிரெழுத்தாக இருக்குது. இங்கே வந்து கசத்தப்ப வருது. உயிரெழுத்தாக இருந்து வருமொழியில் வந்து கசத்தப்ப இருந்துச்சுன்னா இந்த கசத்தப்ப மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசத்தப்ப மிகும். அப்போ வந்து பூவோடது வந்து இப்போ வந்து மிகும். அப்போ இடப்புறம் வந்துருச்சு. அடுத்தது சீர்மை கூட்டல் இளமை, சீரிழமை. இதில் வந்து மைவிகிதி கெடுது. மைவிகிதி கெட்டதுக்கப்புறம் சீர்கூட்டல் இளமைன்னு ஆறுது. அப்புறம் இரு கூட்டல் ஈ, உயிர் மேல் உயிர் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறதுபடி இரு கூட்டல் ஈ வந்து ரீயா மாறிடுது, சீரிழமையாக மாறிடுதுங்க. அடுத்தது கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இயல்பீறு விதி இருப்புணர்ச்சி கசத்தப்ப மினும். அதாவது இறுதியில் வந்து உயிரெழுத்து இருக்கணும். நிலைமொழியோட இறுதியில் உயிரெழுத்து இருக்கணும். வருமொழியில் வந்து கசத்தப்ப இருக்கணும். கசத்தப்ப இருந்துச்சுன்னா கசத்தப்ப மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கணினி கூட்டல் தமிழ்னு இருக்குங்களா. கணினி கூட்டல் தமிழ்னு இருக்குது. நீயை வந்து எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈங்கிறது உயிரெழுத்து. இது வந்து கசத்தப்பில் ஒரு எழுத்தாக இருக்குது, தாவாக இருக்குது. அப்போ என்ன போகும்? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும். அப்போ உயிரெழுத்தாக இருக்குது, வல்லினமாக இருக்குது. அப்போ இத்து வந்து மிகும். கணினி
கூட்டல் இத்து கூட்டல் தமிழ் கணினி தமிழ் அப்படின்னு வந்துச்சு. அடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். பூ அப்படிங்கிறது குசுடு துப்புரல் இருக்குது, குற்றியலுகர புணர்ச்சி. ஸோ குற்றியலுகர புணர்ச்சி என்னது உயிர் வரை நுக்குரல் மெய்விட்டு ஓடுங்களாம். பூவை எப்படி பிரிக்கலாம்? இப்பு குட்டல் ஊ, இது வந்து உயிரெழுத்து இருக்குது, அப்போ உயிர் வரை உக்குரல் மெய்விட்டுடும். ஊ பயிற்சி. இப்பு குட்டல் ஆ வந்து பாவா மாறிடுதுங்க. இப்போ சிலப்பதிகாரம் சிலம்பதிகாரம்னு வருது, பட் வந்து நம்மளுக்கு சிலப்பதிகாரம் தான் வரும். இந்த இம் வந்து எப்படி இப்பா மாறுச்சு அப்படின்னா, இம்மு வந்து மெல்லின எழுத்து, மெல்லின எழுத்து இம் வந்து வல்லின எழுத்து இப்பா வந்து மாறிடுச்சு, வல்லின எழுத்து இப்பா மாறிடுச்சு. இது வந்து எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்க்குறப்ப, செய்யுளுக்குன்னு ஒரு விகாரம் இருக்குங்க பாருங்கள். தோன்றல் திரிதல் கெடிதல்னு 3 வகை விகாரங்களும் செய்யுள் வழக்குலையும் இருக்குது, உலக வழக்கு நம்ம பேச்சு வழக்கிலும் வந்து இருக்குது. இவை இல்லாமல் செய்யுளில் மட்டுமே வந்து வரும் விகாரங்களை பற்றி நன்னூலார் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ செய்யுள் ஏற்றும் பொழுது அசை சீர் தலை அடி தொடை ஆகியவற்றை இலக்கணம் நோக்கி சில இடங்களில் வந்து சொற்கள் வந்து விகாரப்படுவது உண்டு. இவ்விகாரங்கள் வந்து செய்யுள் இலக்கணத்தை நிறைவு செய்வதற்காக வருவதால் செய்யுள் விகாரங்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேச்சு வழக்குலையும் செய்யுள் வழக்குலையும் வந்து 3 விதமான புணர்ச்சியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தோன்றல் திரிதல் கெடிதல். பட் செய்யுளில் மட்டும் சம்டைம்ஸ் அதோட இலக்கணத்தை வந்து நிறைவு செய்கிறதுக்காக சில விகாரங்கள் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து செய்யுள் விகாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யுள் விகாரங்கள் வந்து மொத்தம் எத்தனை வேணால் 9 வகைப்படும். பார்த்திங்கன்னா வலித்தல் மெலித்தல் நீட்டல் குறுக்கல் விரித்தல் தொகுத்தல் முதற்குறை இடைக்குறை கடைக்குறைன்னு 9 வகைப்படும். இதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த செய்யுள் விகாரம் வந்து சொல்லோட முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம், கடையிலையும் வரலாம். இலக்கணத்தை பொறுத்து, செய்யுள் இலக்கணத்தை நிறைவு செய்யும் பொருட்டு எந்த இடத்துல வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலித்தல் விகாரம்னா மெல்லின எழுத்தை வந்து வல்லின எழுத்தாக மாற்றுறது. மெல்லினமாக இருந்துச்சுன்னா அதை வல்லினமாக மாற்றணும், பிகாஸ் செய்யுள் இலக்கணம் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்ட்டு. சிலப்பதிகாரத்தில் சிலம்பு என்பதில் இம் என்ற மெல்லின எழுத்தை வந்து இப்பென்ற வல்லின எழுத்தாக மாற்றுறது வந்து வலித்தல் விகாரம்னு சொல்லியிருக்காங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு குற்றியலுகர புணர்ச்சி யூஸ் பண்ணி சிலம்பதிகாரம்னு வருது, இம்மு வந்து இப்போ மாறுது. அதாவது வலித்தல்லாம் வல்லினம், மெல்லினம் வந்து மெல்லினம் வல்லினமாக மாறுச்சு, அதனால் அதை வந்து வலித்தல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.